புக்கு ஆல்ரெடி அவர் பேர் சொல்லிட்டாரு, குருஷேத்ரா ஆஃப் இன்வெஸ்டிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் ஃபார் தட் புக். நான் நிறைய புக்கு படிக்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் எல்லாத்தையும் படித்து முடிக்க மாட்டோம். பட் இவரோட புக் ஆக்சுவலாக நாட் பிகாஸ் அவர் இங்கே இருக்கிறனால இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. எத்தனை பேர் வாங்கினீங்க? ஓகே, வெரி குட். எத்தனை பேர் படித்தீங்க? ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, அட்லீஸ்ட் ஃபியூ பீப்புள் ஹவ் அட்டெம்ப்டட் இட், ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இப்போது இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான புக். நிறைய வாட்டி நான் படிப்பேன், திரும்ப திரும்ப படிப்பேன். இந்த புக்கு படித்தவொடனே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்தது ஆக்சுவலாக. எதனாலனா, ஒன்று இட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் லாட் ஆஃப் அஃப்கோர்ஸ் குருக்ஷேத்ரான்றது வந்து மகாபாரத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் தி என்ன சொல்கிறது ஒரு பாகம் அது. ஆனால் அந்த இதையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கிளைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ விஷால் அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இது வந்து அவரோட 3வது புக்கு. ஃபஸ்ட்டு புக்கோட பேர் வந்து ஹவு டு ரிட்டையர் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அடுத்த புக் பேர் நீங்களே சொல்லிடலாம். கோல் பேஸ்டு ஃபினான்ஷியல் கேஸ் ஸ்டடீஸ். யா, ஸோ இப்போ இந்த புக்கை படித்த உடனே ஹோப்ஃபுல்லி ஐ ஷுட் பி ரீடிங் தி அதர் புக்ஸ் ஆல்சோ. ஏன்னா ஃபஸ்ட் புக் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும்போது நம்ம கிளைண்ட் முன்னாடி பேசுகிறதுக்கு நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ ஃபஸ்ட்டு ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் நாட் ஃப்ரம் த புக். புக்கு படிக்கிறதே ஒரு சேலஞ்ச். புக்கு எழுதணுன்ற தாட், அதுவும் இந்த சின்ன வயசில் எப்படி, அதுவும் 3வது புக் எப்படி. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஹியர் ஃப்ரம் யூ. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஹலோ, அண்ட் எனக்கு சின்ன வயசுன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ் சார். இல்லை, காசு கொடுத்தீங்கல்ல. ஸோ எனக்கு ஆக்சுவலி என்னென்னா, படிக்கிறதே எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காது ஸ்கூல் டைமில் இருந்தெல்லாம். பட் ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த பிஸ்னஸ்குள்ளே வர ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் இந்த ரீடிங் ஹேபிட்டு கொஞ்சம் எனக்கு, ஏன்னா நான் படிச்சுட்டு நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஆர்வமாக கேட்பாங்க. அதில் வந்து ஒரு டோபமைன் ரிலீஸ் ஆகும் எனக்கு. ஓஹோ, நம்ம பேசினா நிறைய பேர் கேட்குறாங்களே அப்படின்ற ஒரு ஹாப்பினஸில் என்ன பண்ண ஆரம்பித்தேன், நிறையா புக்கை படித்து நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சிது. ஸோ என்னென்னா, புக்கை படித்து நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவை சொல்லும்போது அது நிறைய பேர் ஓகே எனக்கு கனெக்ட் ஆகுது, நல்லா சொல்கிறீங்கன்னு சொன்னதுனால அப்போது ஓகே நம்ம ஏன் ஒரு புக்கு எழுத ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த ஜேர்னி ஆக்சுவலி. ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நான் எழுதுனது வந்து எனக்கு முதல்ல என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தேன். அப்போ தான் சிஎஃபிலாம் முடிச்சு ஒரு 2-3 வருஷம் ஆகிடுது. சரி, நம்ம அந்த கோல் பேஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இதை பற்றிலாம் எழுதுவோம் அப்படின்ட்டு ஆரம்பித்தது தான் இந்த ஜேர்னி. ஃபேன்டாஸ்டிக். ஸோ இந்த புக்கில் வந்து மொத்தம் 25 சாப்டர் போட்டிருக்காரு. ஓகே, அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னென்னா, ஈச் சாப்டர் இஸ் இண்டிபெண்ட். நீங்கள் எதை வேணால் எப்படி வேணால் படிக்கலாம். ஸோ நான் திடீர்னு எனக்கு 10வது சாப்டர் வேணும்னா 10வது சாப்டர் படிச்சிங்கன்னா, ஸோ தெர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் ஈச் சாப்டர். ஸோ அது ஒரு முக்கியமான இது. அண்ட் மொத்தமாகவே ஒரு 120 பேஜஸோ என்னவோ தான் இருக்குது. அண்ட் ஈச் சாப்டர் வந்து 2 to 3 பேஜஸ்க்கு மேலே கிடையாது. ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை மூலமாக பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அதில் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த குருக்ஷேத்ராவில் நடக்கிற என்டையர் இதையும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இட் ஆல்சோ கேவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிவைண்ட் சம் ஆஃப் த ஸ்டோரிஸ். மகாபாரத கதைகள்லாம் நிறைய நம்ம கேட்டிருப்போம், அதை திருப்பி படிக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆச்சு. ஸோ அந்த புக்கில் வந்து மெயினாக வந்து நிறைய இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவங்களும் நிறைய புவர் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இதில் வந்து மெயினாக வந்து 4-5 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று அர்ஜுனா, யுதிஷ்டிரா, அப்புறம் கர்ணன், பீமா, அப்புறம் துரியோதனா. இப்போ இவங்க 5 பேரோட இதுக்கும் நீங்கள் வந்து யூ லிங்க்ட் வித் கரண்ட் இன்வெஸ்டர்ஸோட குணத்தை வச்சு நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் இட் வில் பி நைஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு லிசன் அபவுட் இட். ஓகே, இதில் வந்து அர்ஜுனா என்ன மாதிரி கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனனுக்கு வந்து திறமை நிறையா உண்டு, புத்திசாலித்தனம் உண்டு. ஆனால் பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா அதை டீல் பண்ண தெரியாது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அந்த குருக்ஷேத்ரா போகிறப்போ எல்லா திறமையும் இருந்தும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரிஞ்சோடனே அதை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நம்ம இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் எப்படின்னா, அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், சூப்பரான அதாவது ஐக்யூ லெவல் நிறையா இருக்கும், இன்டெலெக்சுவலாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட பணம்னு வரும்போது, இப்போ மார்க்கெட் கீழே விழுது, இல்லைனா வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடாதுன்னு சொன்னால், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்கும்போது அவங்க கொஞ்சம் குழம்பிடுவாங்க. ஸோ அர்ஜுனாவோட கேரக்டர் அதோட ரிசம்பிள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து யுதிஷ்டிரர். யுதிஷ்டிரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கமான மனுஷன், நல்ல மனுஷன்.
ஆனால் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி. அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருந்ததுனால தான் அந்த சூதாட்டத்தில் போயிட்டு ஒரு ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு. ஏன்னா அவரோட பெர்ஸ்பெக்டிவில் என்னென்னா, நான் ரொம்ப நல்லவன், இந்த உலகம் என்கிட்ட ஸ்வீட்டாக தான் இருக்கும்னு நினச்சிட்டாரு அவர். நான் ஏன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க, நம்ம வந்து பச்சை கலர் கண்ணாடி போட்டால் எல்லாம் பச்சை கலரில் தெரியும் அப்படின்பாங்க. அந்த மாதிரி அவர் நல்லவராக இருக்கிறதுனால எல்லாரையும் நல்லவர்னு நினச்சிட்டார். சரி, நம்ம என்ன தான் தோற்று போனாலும் இந்த உலகம் வந்து எனக்கு திருப்பி நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் மொத்தத்தையும் அவர் இழந்துட்டார். அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்னென்னா, ஜென்ரலி அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் உண்டு. என்னென்னா, எங்கேருந்தாவது ஒரு பேப்பர்லேயோ ஒரு ஆர்டிக்கல்லையோ இந்த செக்டார் சூப்பராக பூம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதில் பணத்தை போட்டுருவாங்க. அது கொஞ்சம் அன்சர்டைனாக ஆகும்போது அவங்க இல்லை நான் நல்லா படித்தேன், நான் போட்டேன், அது ஒன்றாவது அப்படியே இருக்கட்டும்னு அதுக்கு போய் ரிவ்யூவும் பண்ண மாட்டாங்க, எதுவும் மாற்றவும் மாட்டாங்க. இது யுதிஷ்டரோட கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கர்ணனும் பீஷ்மரும் வந்து கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் தான். 2 பேருக்குமே வந்து ஒரு ஃபிக்ஸடான பிரின்சிபிள் உண்டு. அவங்க வந்து இந்த ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கர்ணன் வந்து ஒரு பிரின்சிபல் வச்சு, நான் வந்து தர்மம் பண்ணுவேன் அப்படின்ற பிரின்சிபல் வச்சுருந்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் மாற்றிக்க மாட்டார். ஏன்னா அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்திரன் வந்து கர்ணன்ட்ட கவச்ச குண்டலம் கொடு அப்படின்னு கேட்பார். அப்போ அவர் கர்ணன் வந்து, இல்லை எனக்கு வந்து தானம் பண்ணுற ஹேபிட் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு கவச்ச குண்டலம்லாம் என்னால் தர முடியாது, வேறு ஏதாவது கேளுங்க நான் கொடுக்குறேன், ஏதாவது சாப்பாடு வேணுமா கேளுங்க, தண்ணி வேணுமா, கவச்ச குண்டலம்னா என்னால் தர முடியாதுன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அந்த போரில் அவர் தோற்றுருக்கவே மாட்டார். ஸோ நிறையா இன்வெஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, நான் ஒன்றுத்தில் போட்டேன்னா எவ்வளோ லாஸ் ஆனாலும் நான் விற்க மாட்டேன், எனக்கு ப்ராஃபிட் வரணும். அவங்களுக்கு அது ஒரு பிரின்சிபலாக இருக்கும், ரிஜிடாக இருப்பாங்க. மெயினாக இன்சூரன்ஸ்க்குள்ளே போயிட்டு, இன்சூரன்ஸ் உள்ள போகிறவங்கலாம் வந்து, நான் இன்சூரன்ஸில் போட்டேன், நான் அதாவது ஒரு 10 வருஷம் முன்னாடி இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து சரி இப்போ சரண்டர் பண்ணிட்டு வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தா, இல்லை நான் போட்டுட்டேன், நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதை நான் எதுவும் பண்ண விரும்பலை. ஸோ அந்த ரிஜிடிட்டி வந்து பீஷ்மருக்கும் உண்டு, கர்ணனுக்கும் உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து யார் கேட்டிருந்தீங்க? லாஸ்ட் துரியோதனன் வந்து திறமையான ஆள், ஆனால் ஈகோ ரொம்ப ஜாஸ்தி. இப்போ என்னென்னா, ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போயிட்டு இந்த ஸ்டாக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணுன்பாங்க, இந்த தீம் வந்து பயங்கரமாக ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்பாங்க. அது கொஞ்சம் பிரச்சனை ஆக ஆரம்பித்தோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, இல்லை இது செட் ஆகிற மாதிரி தெரியல, நான் கிளம்பிடுறேன்னா அவங்க கிளம்ப மாட்டாங்க. நான் சொன்னங்கிறதுக்காகவே அது அந்த செக்டார் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் ஆகும், அந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும்ன்ட்டு அவங்களோட பணத்தை வச்சு ஒரு ஈகோ கிளாஷ் நடக்கும் அவங்களுக்குள்ளேயே. ஸோ இது வந்து துரியோதனனோட நமக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இதில் இருக்கிற எல்லா ஸ்டோரிஸுமே ஒரு பிஹேவியர் ஆஸ்பெக்டில் எல்லாரோடையுமே அது கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் தான். இன்ஃபேக்ட் நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாருக்குள்ளேயும், இன்ஃபேக்ட் நமக்குள்ளேயே வந்து இந்த 5 கேரக்டருமே கூட இருக்கும். ஆனால் அந்த 5 கேரக்டர் மாறி மாறி வரும். இந்த ஈகோ வந்து ஜென்ரலி ஒரு சேலஞ்ச். ஈவன் நம்ம when we are in the profession, சம்டைம்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சதுனால சம்டைம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவே சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதும் நம்மக்கிட்ட இருக்கும். மேபி சம்டைம்ஸ் இந்த மாதிரி படிக்கும்போது நம்மளுடைய அப்ரோச்சை கூட ரீவிசிட் பண்ணலாம் இஃப் இட் இஸ் நாட் சூட்டபிள். ஏன்னா சில பேர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க எனக்கு ஈக்விட்டி வேண்டாம் அப்படின்னு. பட் ஜென்ரலாக அதை நம்ம காதிலே விடாது. ஏன்னா we think equity is the best. அப்போது அந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஈகோவை கொஞ்சம், ஈகோன்றதை விட மோர் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்ததுன்னா ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம் ஆல்சோ ஃபார் அஸ். ஸோ அடுத்து வந்து ப்ரெடிக்ஷன் வெர்சஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போது ரீசெண்டாக நம்மளுடைய எலெக்ஷன்ஸ் முடிஞ்சுது, நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்தது, நம்ம நிறைய ப்ரெடிக்ட் பண்ணோம் அட் அ இண்டிவிஜுவல் லெவல். இன்ஃபேக்ட் சில பேர் நெக்ஸ்ட் லெவல் போய் பெட்லாம் பண்ணாங்க. அண்ட் இவென்ச்சுவலி வி நோ த ரிசல்ட் வாஸ் என்டையர்லி, அதாவது ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து இவென்ச்சுவலாக த டிசிஷன் கேம். ஸோ இதில் வந்து மெயினாக ப்ரெடிக்ஷனை விட ப்ரிப்பரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு ஒரு பியூட்டிஃபுல் கதை இருக்குது. மேபி ஐ திங்க் யூ கேன் எக்ஸ்பிளைன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் ஒண்டி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் அந்த பகவத்கீதை ஃபுல் கான்செப்ட் நான் முடித்தேன். ஸோ அது முடித்தப்போ அதில் நிறையா விஷயங்கள் எனக்கு புரிய வந்தது. என்னென்னா, அதில் வந்து மெயின் தீமாக கிருஷ்ணர் சொல்லிக்கிறதே வந்து அவுட்கம்மை வந்து நீ நினச்ச மாதிரி வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத, ஜஸ்ட் புட் த எஃபர்ட். அதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 2 minutes ஒண்டி இதை கண்டிப்பாக. ஸோ அதுக்கான மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த உலகத்தில் எக்கச்சக்க ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க, எல்லாருமே கனெக்டட் டு ஈச் அதர். இப்போது லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கதை. இப்போ ஒரு டிரைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பஸ் டிரைவர் இருக்கார். அவர் வந்து என்றைக்குமே டெய்லி காலையில் 6 மணிக்கு பஸ் எடுத்துடுவார். அன்றைக்கின்னு பார்த்து அவங்க ஒய்ஃபு லேட்டாக எழுந்துட்டாங்க. அவங்க ஒய்ஃப் டெய்லி காஃபி கொடுத்தா தான் இவர் கிளம்புவார். ஸோ அவங்க லேட்டாக எழுந்ததுனால
இவருக்கு பஸ் எடுக்க லேட் ஆகிடுச்சு, 6:20 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா பஸ்ஸு வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த பக்கம் இன்னொரு இடத்துல டெய்லி 7 மணிக்கு ஆஃபீஸுக்கு கிளம்புற அதே ஆள் அவர் ரொட்டீனில் 7 மணிக்கு எழுந்து கிளம்பி போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது இவன் பஸ்ஸுக்காரன் வேகமாக வரான், அவர் பாட்டுக்கு 7 ஓரமாக போயிட்டுருக்காரு, போய் இடிச்சிட்டான் அவனை. இப்போது எங்கேயோ யாரோ ஒரு அம்மா லேட்டாக எழுந்ததுக்கு, காஃபி லேட்டாக கொடுத்ததுக்கு இங்கே இன்னொருத்தர் அஃபெக்ட் ஆகிருக்காரு. ஸோ எல்லாருமே நமக்கே தெரியாமல் நம்ம சக்ஸஸ்க்கு ஒரு 10 பேர் உழைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஒருத்தரோட சக்ஸஸ்க்கு நம்ம உழைச்சிட்டு இருப்போம். இப்போ நீங்கள் போய் ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட் வாங்குறீங்கன்னா அந்த பிரிட்டானியாவில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸு, அங்கே இருக்கிற அந்த பாஸு, ஓனர் எல்லாருக்குமே அது பெனிஃபிட். ஸோ அந்த ஒரு சர்க்கிளில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது இன்டைரக்டாக நம்மளோட லைஃப் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கும். அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி எல்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறதே ஒரு பேராசைன்னு நினைக்கிறேன் நான். நம்மக்கிட்ட ஒரு சில விஷயந்தான் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த கண்ட்ரோலில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த 24 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம கை கால் நம்ம சாப்பிட்றது, இது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கே தவிர மற்றபடி மார்க்கெட்டோ ரிட்டனோ. ஏன்னா நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸ்லாம் 24 ஹவர்ஸ் உழைக்கிறாங்க. அந்த கம்பெனி ஒரு பக்காவாக ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்கு, ஸ்வாட் அனாலிசிஸ், அந்த அனாலிசிஸ், அது இது சேல்ஸ் கீல்ஸ் பண்ணி அப்படியே கம்பெனியை மேலே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரோட உழைப்பு இருக்குது. ஒரு ட்வீட் ட்ரம்ப் போட்டால் அந்த கம்பெனி டவுன். அப்போது இதில் நமக்கு கண்ட்ரோல்ன்றது எங்கே இருக்குது? இதில் நம்ம அவன் எனக்கு மரியாதை கொடுக்கணும், இவன் எனக்கு மரியாதை கொடுக்கணும், நான் ஏஎம் இந்த அளவுக்கு பில் பண்ணணும், இத்தனை கிளைண்ட்டை போய் நான் பார்த்தா அமௌண்ட்டை 100% வாங்கிடுவேன்னு நினைக்கிறதே எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த டைமில் அந்த கிளைண்ட் என்ன யோசிக்கான்றது அவனுக்கே தெரியாது. ட்ரம்ப், அதாவது ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட்டே மூட் ஸ்விங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். அது உலகமே அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த கிளைண்ட்டுக்கு எக்கச்சக்க பிரச்சனை இருக்கும். நம்ம பேசுகிற டைமில் அந்த கிளைண்ட்டுக்கு கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குற எஸ்ஐபி வருமானது தெரியாது. அப்போ நம்மள்ட்ட என்ன கண்ட்ரோல் இருக்குன்னா, இன்றைக்கி இருக்கிற அந்த 24 ஹவர்ஸு நேத்தியோட 24 ஹவர்ஸை ரெடி பண்ண முடியாது, நாளையோட 24 ஹவர்ஸ் கேரண்டின்னு நமக்கு தெரியாது. கிருஷ்ணர் அதை தான் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் புட் யுவர் எஃபர்ட், அவுட்கம் உன்னோட கையில் இல்லை, அவுட்கம் நம்ம கையில் இல்லவே இல்லை. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு பேராசை தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் தான் ஆக முடியும். அதுக்கு ஒரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீமனை துரியோதனன் பாய்சன் கொடுத்து தண்ணியில் தள்ளி விட்டுருவான். பீமன் அவுட்டுன்னு நினச்சான் துரியோதனன். ஏன்னா துரியோதனனுக்கு பீமனை பிடிக்காது. ஆனால் பீமன் உயிரோட எழுந்து வந்துடுவான். அதுக்கான காரணம் என்னென்னா, பீமனுக்கு துரியோதனன் மேலே பாய்சன் கொடுப்பான், நான் தூக்கி போட்டுருவான்லாம் துரியோதனனுக்கு தெரியாது. ஆனால் அவனோட பாடி அவன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தான். நீ எனக்கு என்ன மாதிரி கொடுத்தாலும் என்னோடய பாடி ஃபைட் பண்ணி நான் மேலே எழுந்து வந்துடுவேன். ஸோ அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, நமக்கு லைஃப்பில் வர அன்சர்டனிட்டிஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம லைஃப் சூப்பராக போகுன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் என்ன நடந்தாலும் அந்த சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணுவேன்றதுக்கு ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுன்னா தட் இஸ் பெட்டர். ஸோ அதை தான் அந்த புக்கில் நான் போட்டிருந்தேன். கம்பேர் டு ப்ரெடிக்ஷன், ப்ரிப்பரேஷன் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். அப்சல்யூட்லி. இன்ஃபேக்ட் இந்த கதை படிக்கும்போது நம்ம பழைய அந்த மகாபாரத சீரியல் வரும்ல, அந்த சீரியலில் இந்த சீனை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக துரியோதனன் சைஸுக்கு ஒரு சிலையை ரெடி பண்ணி பீமன் டெய்லி அவனை எப்படி அடித்து அவனை விட பலசாலியாக எப்படி இருக்கணும்னு சொல்லி அதே உயரத்துக்கு சிலையை ரெடி பண்ணி ஒரு ஃபைட் சீன் நிறைய காமிப்பாங்க அதில். விச் மீன்ஸ் ஹி வாஸ் கண்டினியூஸ்லி ப்ரிப்பேரிங். என்றைக்காவது இந்த சுச்சுவேஷன் வந்ததுன்னா நான் அடிக்கணுன்ற ப்ரிப்பரேஷன் தான் கடைசியாக பீமனை வின் பண்ண வைக்கும். ஸோ கம்மிங் டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, மோர் ஆஃப் அசெட் அலோகேஷன், கிளைண்ட்டோட டைம் ஃப்ரேமு, ரிஸ்க் அப்பிடைட், அதெல்லாம் எடுத்து தான் நம்ம பண்ண முடியுமே தவிர, நாளைக்கு எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா, இல்லை ட்ரம்ப் என்ன சொல்லுவார், போர் நிற்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எந்த சூழ்நிலைக்கும் ப்ரிப்பேர் ஆயிருந்ததுன்னா ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்படி இருந்தோன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணுறதை விட்டுட்டு ஐ திங்க் வி ஷுட் ஆல்வேஸ் ப்ரிப்பேர். ஈவன் நம்ம பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட இந்த கிளைண்ட்டு பிஸ்னஸ் கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறத விட, இந்த கிளைண்ட்டை மாதிரி ஒரு 4 கிளைண்ட்டை நான் ஃபாலோ அப்பில் வச்சுக்கிட்டேன்னா ஏதாவது ஒரு கிளைண்ட்டு நமக்கு பிஸ்னஸ் கொடுத்தா கூட ஐ திங்க் வி வில் பி கோயிங் ஃபார்வர்ட். அதே மாதிரி இந்த புக்கில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நிறைய பஞ்ச் லைன்ஸ் எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த ஐடியாலாம் எப்படி வந்தது? பஞ்ச் லைன்ஸ்லாம் கிறிஸ்பாக எழுதியிருக்கீங்க. அது நான் இவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், சுகி சிவம். ஏன்னா அவர் ஸ்பீச் நான் ஆக்சுவலி நிறையா கேட்பேன். ஸோ எனக்கு ஜென்ரலாக ரொம்ப ஒரு விஷயத்தை பெருசாக எலாபரேட் பண்ணுறத விட அது ஒரு 2 லைனுக்குள்ளே எப்படி சொல்ல முடியும் அப்படின்றத
நான் பார்ப்பேன். அந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து ஆக்சுவலி அவர்கிட்டேருந்து தான் வந்துச்சு. இந்த மகாபாரதமே வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்டது அவரோட அந்த பிளேலிஸ்ட்லேருந்து தான். அவரோட சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு வீடியோவும் 1 hour கிட்ட இருக்கும். ஸோ அது கேட்டு தான் ஃபஸ்ட்டு நான் இது கேட்டு ஒரு 3-4 வருஷம் முன்னாடி இருக்கும். ஸோ அங்கிருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி. அவர் எல்லாமே வந்து கதையை சொல்லிட்டு இதில் ரிலேட் பண்ணிட்டு ஒரு பஞ்ச் லைன் ஒன்று வைப்பார். ஸோ அந்த பஞ்ச் லைன் எனக்கு எல்லாத்தோட அந்த பஞ்ச் லைன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த எல்லா சாப்டர்லேயும் அட்லீஸ்ட் ஒரு பஞ்ச் லைனாவது இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் ஒவ்வொரு சாப்டருமே தொடுவேன் நான். ஸோ ஆல்ரெடி அவர் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் புக்கே எழுதியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக அந்த இப்போ இந்த ப்ரெடிக்ஷன் வர்சஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அவர் பஞ்ச் என்ன எழுதியிருக்காருன்னா, மார்க்கெட்ஸ் டோன்ட் கேர் ஹவு குட் யூ ஆர், தே ஒன்லி கேர் ஹவு ப்ரிப்பேர்ட் யூ ஆர். ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஜென்ரலாக பேசுறது வந்து பார்த்திங்கன்னா ஹோப் ட்ரேடுன்னு ஒன்று பண்ணுவோம். ஹோப் ட்ரேட்னால் நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கிடுவேன், அது ஏறிடும்னு நினச்சி உட்காந்துட்டே இருக்கிறவங்க நிறைய பேர், மேபி நம்மளே கூட அந்த மாதிரி இருக்கலாம். தட் இஸ் கால்ட் ஹோப் ட்ரேட். நம்ம எப்போவுமே ஹோப் ட்ரேட் பண்ணக்கூடாது. வி ஷுட் ஒன்லி டூ ட்ரேட் பேஸ்ட் ஆன் ப்ரிப்பரேஷன். ஸோ அந்த மாதிரி நிறைய டிட்பிட்ஸ் அதில் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமஸாக மகாபாரதம் அப்படின்னாலே ஷகுனியை வந்து மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஷகுனி இஸ் த மேஜர் பர்சன் ஹூ மேட் எவ்ரி திங். ஸோ அவர் வந்து எப்படி வந்து மைண்டோட விளையாடணும் அப்படின்றது, அவருக்கு வந்து தாயம் உருட்டுறதை விட ஒருத்தர்கிட்ட அவரோட மைண்டை எப்படி ப்ளே பண்ணால் நான் சொல்கிறத நடக்க வைக்க முடியும் அப்படின்றத வச்சு ஒரு ப்ளே பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் மேபி யூ கேன் எக்ஸ்பிளைன். ஸோ இந்த மகாபாரதத்துலேயே ரொம்ப டேஞ்சரான பர்சன்னா நான் அந்த மனுஷனை தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த மனுஷன் கையில் கத்தி தேவை கிடையாது, அம்பு தேவையில்லை, ஈட்டி தேவையில்லை, கதம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு வேர்ட்ஸ். துரியோதனன்ட்ட பேசினா எப்படி ட்ரிகர் ஆவான், திருதராஷ்டிரன்ட்ட பேசினா எப்படி ட்ரிகர் ஆவான், துச்சாதனன்ட்ட பேசினா எப்படி ட்ரிகர் ஆவான், காந்தாரிட்ட பேசினா எப்படி ட்ரிகர் எல்லாம் அந்த மனுஷனுக்கு பக்காவாக தெரியும். நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்கள். ராமாயணம் எடுத்துக்கணும். ராமாயணத்தில் கைகையோட அசிஸ்டன்ட், அவங்களுக்கு வந்து கம்பராமாயணத்தில் கூனின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா வந்து கைகையை ட்ரிகர் பண்ணி விடும். அப்போ தான் கைகை வந்து ராமரை வனவாசம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வனவாசம் போனதுல தான் பிரச்சனை ஆரம்பிச்சுதா. இப்போ அவங்க சொல்லலைன்னா ராமாயணமே நடந்திருக்காது, இவங்க பாட்டுக்கு அயோத்தியில் ஜாலியாக இருந்திருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் மகாபாரதம் வந்தோன்னா சகுனி வந்து மேனிப்புலேட் பண்ணி யுதிஷ்டிரரை சூதாட்டம் பண்ண கூப்பிடலன்னா மகாபாரதன்றதே ஒன்று நடந்திருக்காது. ஸோ போர் முடிஞ்சது கத்தி கடப்பார சண்டையெல்லாம் கடைசி தான், ஆனால் ஆரம்பித்தது வார்த்தையில் தான். ஸோ எப்போவுமே வந்து ஒருத்தர் வந்து ஒரு மனுஷனோட எமோஷனை மேனிப்புலேட் பண்ணிட்டாங்கன்னா அதை விட பெரிய வெப்பன் எதுவுமே கிடையாது. சரி, ஒரே ஒரு குட்டி கதை வண்டி சொல்லிக்கிறேன். அதாவது ஒருத்தன் என்ன பண்ணான்னா, போய் ஒரு டாக்டரை பார்த்தான். எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் டாக்டரை பார்த்தான். அந்த டாக்டர் வந்து என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்து நீ 1 வாரத்தில் செத்துருவே அப்படின்ட்டார். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஐடியா வந்துச்சு. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணான், அவனை மாதிரியே ஒரு பொம்மையை செஞ்சான். பொம்மையை செஞ்சுட்டு அவனோட பிளான் என்னென்னா, யமன் எப்படியும் அடுத்த வாரம் என்னை தேடி வருவான், என்னையும் இந்த பொம்மையும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகி யாரை தூக்கிறதுன்னு தெரியாமல் போயிடுவார் அப்படின்ற ஒரு இதில் பண்ணிட்டார். அதே மாதிரி யமன் வந்தார் அடுத்த வாரம். அவன் நினச்ச மாதிரியே பார்த்து கன்ஃபியூஸ் ஆனார், அச்சசல் பண்ணி வச்சிட்டான். இந்த 2 பேரில் யாரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. உடனே யமன் என்ன பண்ணார்னா, அப்பா என்னம்மா டிசைன் பண்ணியிருக்கான், அவன் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல, சரியான அறிவாளி போனோடனே ஒரு சிரிப்பு சிரித்தான். அவன் டபால்னு கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டார். ஸோ எமோஷன்ஸ் வந்து ஒரு மனுஷனோட ஸ்ட்ரென்த்தும் அதுதான், வீக்னஸும் அதுதான். இந்த மாடர்ன் சகுனி இந்த காலத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸும் மீடியா சேனல்ஸும் தான். கரெக்ட். மாடர்ன் சகுனி அவங்க தான். நான் அந்த நியூஸு மீடியாவில் வந்து நிறையா பாசிட்டிவ்ஸ் இருக்குது. பட் ஆனால் அவங்களோட டெய்லி பர்பஸே டெய்லி ஏதாவது கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த கண்டென்ட் கொடுத்தா தான் அவங்களுக்கு டிஆர்பி தான் ஒரு சேனலோட ஃபியூவல். அவங்க ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம அதை பார்த்து ட்ரிகர் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளாக இருக்கட்டும் இன்வெஸ்டராக இருக்கட்டும், ட்ரிகர் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எமோஷன்ஸை அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பர்பஸ் சால்வ் ஆகிடுச்சு. நம்ம எமோஷனல் மேனிப்புலேட் பண்ணால் தான் நம்ம அவன் சேனலை பார்த்துட்டே இருப்போம், நியூஸ் சேனல் ஆர்டிக்கலை படிச்சுட்டே இருப்போம். ஒன்றும் இல்லை, எஸ்ஐபி டிரைவில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது, ஃப்ராங்க்லி அக்செப்ட். ஆனால் இன்னொரு சைட் பார்த்தா நிறைய பேர் டே டு டே வர நியூஸில் போட்டு பேனிக் ஆகிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் நான் திறக்கவே மாட்டேன், ஐயோ நம்ம எங்கேயாவது பேனிக் ஆகிட போகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில்
பண்ண மாட்டேன். இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், நம்மள மாதிரி அட்வைசர்ஸாக இருக்கட்டும், நிறைய மீடியா சேனல்ஸ் நம்மளை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அதை பெருசாக நம்ம காதில் வாங்கிக்காமல் அதுக்கு தான் நமக்கு அதை கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், அசெட் அலோகேஷன், எமர்ஜென்சி ஃபண்டு, இன்சூரன்ஸு, இந்த கான்செப்டெல்லாம் போகிறதுக்கான காரணமே அதுதான். நம்ம வெறும் ரிட்டர்னை ஒண்டி மைண்டில் வச்சுக்கிட்டு கிளைண்ட்டுக்கிட்ட பேசணும்னா எல்லா நியூஸ்க்கும் ரியாக்ட் ஆகும். ரிட்டர்னை மைண்டில் வச்சுக்கிட்டு பேசாமல் இந்த மாதிரி கிளைண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு கிளைண்ட்டு 15 வருஷம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னு போடுறாரு, 2வது வருஷம் தான் இந்த ட்ரம்ப் நியூஸ் வருதுன்னா, கிளைண்ட்டு வந்தாருன்னா, சார் எதுக்கு சார் பயப்படுறீங்க, 15 வருஷம் தானே நம்ம போட்டிருக்கோம், 2 வருஷம் தான் ஆயிருக்கு, இன்னும் 10% கூட நம்ம தாண்டல, பார்த்துக்கலாம் விடுங்க, நம்மளால் தைரியமாக பேச முடியும். ஆனால் அந்த கிளைண்ட்டுக்கிட்ட சார் நீங்கள் போடுங்க, எப்படி ஒரு 18% நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு நம்ம சொன்னோன்னா, 2வது வருஷம் அந்த கிளைண்ட்டுக்கிட்ட நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியுமான்னு தெரியாது. ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாடர்ன் சகுனியை கொஞ்சம் நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் நம்ம பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஃபேன்டாஸ்டிக். ஸோ இது வந்து நமக்கு டே டு டே நடக்கிற பிரச்சனை. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு நமக்கு வந்து ஃபார்வர்ட் அனுப்பிச்சிட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்னு நிறையா வரும். ஏதாவது நியூஸ் படிச்சுட்டு பேனிக் ஆகி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா ஐ திங்க் நம்ம கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ யாரோ ஒருத்தர் ஜிம்முக்கு போகிறாருன்னு வச்சுப்போமே. இன்றைக்கி தான் நான் ஜிம்முக்கு சேர்ந்துருக்கேன். ஜிம்முக்கு போயிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணாடி முன்னாடி போய் நிற்போம். எதுக்கு, எவ்வளோ ஸ்வெட் ஆச்சுன்னு பார்க்க மாட்டோம், வயிறு குறைஞ்சிருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து நார்மல் ஹியூமனோட பிஹேவியர். பட் ஆனால் ப்ராக்ரஸ் வித்தவுட் ப்ரூஃப், அதாவது நான் பண்ணுறது ரைட்டாக தப்பானே தெரியாது, ஆனாலும் அதை நான் தொடர்ந்து பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து யுதிஷ்டருக்கு வருது ஆக்சுவலாக. மீனிங் அவங்க வந்து அந்த வனவாசத்துக்கு போகிறாங்க. இப்போ மேபி அந்த கதையை, பிகாஸ் வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், அந்த கதை இல்லாமல் மேபி ஹவு இன்வெஸ்டர் ஷுட் பிஹேவ், அதாவது ப்ராக்ரஸ் வித்தவுட் ப்ரூஃப், அதை பற்றி இஃப் யூ கேன் எக்ஸ்பிளைன். ஸோ என்னென்னா, நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு எஸ்ஐபி கொடுப்போம். அதாவது மார்க்கெட் அன்சர்டனாக இருக்கும்போது டிசிப்ளினாக இருக்கிறத விட ஒன்றுமே நடக்காத போது டிசிப்ளினாக இருக்கிறதா கஷ்டம் இருக்கிறதுலே. ஏன்னா கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிருக்கும், என்ன போர்ட்ஃபோலியோவில் பார்த்தா வெறும் 3% தான் காட்டுதுன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அந்த கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன் ட்ராக்கில் தான் நம்ம போயிட்டுருக்கோன்றதை கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறதே கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு அந்த டைமில். ஸோ இந்த மகாபாரத டைம்லையுமே பாண்டவர்களுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. வனவாச டைமில் அவங்க வந்து மாறு விஷயத்தில் இருக்கணும், யாரும் அவங்கள்ட்ட வந்து ஏய் உன்னை பார்த்தா அர்ஜுனன்னே சொல்ல முடியலடா அப்படின்ட்டாங்கன்னா அவ்வளோதான், அவுட். அவங்க பர்பஸ் சால்வ் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அவங்க பண்ணுறது கரெக்டாக தப்பான்றது அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் அவங்க ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு எண்டு ரிசல்ட்டு நம்ம ஒரு இடத்துல போய் முடியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது மூவே ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கை பரபரன்னு இருக்கும். இப்போ சார் சொன்ன மாதிரி அப்படி தான், ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு வாரம் வெயிட் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்ன இது 1/2 இன்ச்சு கூட குறையலை அப்படின்பாங்க. டேய் நீ ஒரு 6 மாதம் போனால் தான்டா குறையும்னு நம்ம சொன்னாலும் நிறைய பேருக்கு புரியாது. ஸோ என்ன அந்த இதில் அதை தான் நான் போட்டிருப்பேன். அதாவது அன்சர்டைன் டைம்ஸில் நம்ம டிசிப்ளினாக இருக்கிறது கூட பெரிய பிரச்சனை இல்லை, ஐ மீன் பெரிய பவர் இல்லை. ஆனால் ஒன்றுமே நடக்காத போது, எல்லாம் கரெக்டாக நடக்கும்போது நம்ம டிசிப்ளினாக இருந்தால் அதுவே நமக்கு பெரிய சக்ஸஸான விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம வந்து இது நம்ம எம்எஃப்டி ஆங்கிளில் பார்த்தாலும் நமக்கு மேட்ச் ஆகும், கிளைண்ட் ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் இட் வில் மேட்ச். அப்சல்யூட்லி. ஓகே, ஸோ இந்த புக் வந்து ஆக்சுவலாக வெரி லென்த்தி புக். அதில் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, அது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இப்போ ரொம்ப பிடிக்கும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய டிசிப்ளின் இருக்குது பார்த்தீங்களா, டிசிப்ளின் கீப்ஸ் யூ ஸ்டடி பட் ஃப்ளெக்சிபிலிட்டி கீப்ஸ் யூ அலைவ். இந்த இடத்த நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக இவருக்கு 30 மினிட்ஸ் நம்ம டைம் கொடுத்துருக்கணும், ஆனால் அந்த டிசிப்ளின் 30 மினிட்ஸும் பேசணுன்னா நீங்களாம் அலைவாக இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பட் அந்த கான்செப்டை மேபி இஃப் யூ கேன் எக்ஸ்பிளைன் அண்ட் தென் மேபி வி கேன் எண்ட். ஸோ கரெக்டாக 2 மினிட்ஸ் நான் முடிச்சிடுறேன். ஸோ இந்த புக்கோட ஃபஸ்ட்டு ஸ்டோரி எதில் ஆரம்பிக்கும்னா பீஷ்மரோடதில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பீஷ்மர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து நான் அரியணையில் ஏற மாட்டேன், நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றது அவரோட ஒரு சத்தியம். அவர் வந்து அந்த சத்தியத்தை நான் மீற மாட்டேன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பர்சன். அது ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் சண்டை வரும்போது, இல்லை இந்த திரௌபதியை இன்சல்ட் பண்ணுற இன்சிடென்ட் வரும்போது அவர் இறங்கி நின்று, டேய் போங்கடா, நான் என்னோட அரியணை அது, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் போங்கடான்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அது அவர் நினச்சிருந்தா சொல்லியிருக்க முடியும். ஏன்னா அவருக்கு பவர் இருக்குது, நாலேஜ் இருக்குது,
அண்ட் வந்து எல்லா அத்தாரிட்டி, அதாவது உரிமை இருக்குது. பட் இருந்தாலும் அவர் ஏன் அதை பண்ணல அப்படின்னா, இல்லை நான் வந்து ஒரு சத்தியத்தை எடுத்துட்டேன், அதனால் நான் அதை மீற மாட்டேன். அந்த ரிஜிடிட்டி அதுதான் வந்து பீஷ்மருக்கு என்னதான் பவர்ஸ் இருந்தாலும் அவரை ஒரு தருணத்தில் அவரை வந்து அன்கம்ஃபர்டபுளாக மாற்றினது அவரோட சத்தியம்தான். ஸோ நம்மள இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து 2008 மார்க்கெட் இன்சிடென்ட் வச்சு நான் ஸ்டாக் மார்க்கெட்லேயே பணத்தை போட மாட்டேன், எனக்கு வந்து ரிட்டர்ன் வரலைங்கிறதுனால அந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டில் நான் போட மாட்டேன். அவங்க எடுத்த முடிவு அவங்க இருந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். அந்த டைமில் ஒரு 25 வயசில் இருக்கும்போது தைரியமாக சொல்லலாம், நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டேன், எனக்கு வந்து அதில் ரிட்டர்ன் வரலன்னு தைரியமாக சொல்லலாம். ஆனால் 30 வயசு ஆகி கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்கும்போது சொல்ல முடியாது. அப்போவும் அந்த டைமில் இல்லை நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது கரெக்டான விஷயம் இல்லை. அந்த ரிஜிடிட்டிலேருந்து வெளியே வரணும். அது ஃபஸ்ட்டு. லாஸ்ட் சாப்டர் எப்படி முடிச்சிருப்பேன்னா கிருஷ்ணரோட முடிச்சிருப்பேன். கிருஷ்ணர் என்ன சொல்லியிருப்பாருன்னா சத்தியம் பண்ணியிருப்பாரு, நான் வந்து போர் பண்ண மாட்டேன், ஆயுதத்தை தொடமாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருப்பாரு. ஒரு பாயிண்ட்ல வந்து பீஷ்மர் போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருப்பார் எல்லாரையும். அர்ஜுனன் வந்து பீஷ்மர் அட்டாக் பண்ணவே மாட்டான், ஒரு மாதிரி பதட்டமாக இருப்பார். அப்போ கிருஷ்ணர் வந்து இல்லை இது சரிப்பட்டு வராதுன்னு டமால்னு இறங்கி அந்த சேரியட், அதாவது அந்த வீல் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு போய் பீஷ்மர் அடிக்கலான்னு போயிடுவார். பீஷ்மர் உடனே கீழே போட்டு சாரி சொல்லிடுவார். ஏன்னா அவருக்கு புரிஞ்சிடுச்சு கிருஷ்ணரே காண்டாயிட்டாருன்னா அப்போ ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. அப்போது அங்கே ஒரு விஷயம் நம்ம முடிக்கும் போது என்ன பார்க்கணும்னா, கிருஷ்ணரும் ஒரு சத்தியம் எடுத்தார், ஆனால் அவரோட மெயின் இன்டென்ஷன் தர்மத்தை காப்பாற்றணும். அதுக்காக ரூலை உடைக்கிறதுல தப்பு இல்லை. ஒரு ரூல் நம்ம ஒரு பர்பஸ்க்காக ஒரு ரூலை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த பர்பஸ் உடையிற மாதிரி இருந்தால் அந்த ரூலை நம்ம உடைக்கலாம், தப்பு இல்லை. அதுதான் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். ஸோ பீஷ்மரோட ரிஜிடிட்டி அவருக்கு பிரச்சனையாக இருந்துச்சு, கிருஷ்ணரோட அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவருக்கு சக்தியாக மாறிச்சு. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் மூச்சு விட்டு இன்றைக்கி இருக்கிற அந்த 24 மணி நேரத்தை அழகாக மேனேஜ் பண்ணாலே நமக்கு போதும். அவ்வளோ பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை. இங்கே பீஸ் ஆஃப் மைண்ட் தான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் வெல்த் இன் திஸ் வேர்ல்ட். அதை நான் இந்த பகவத்கீதை படிக்கும்போது நான் கற்றுக்கிட்டேன். 2% தான் நான் இப்போ இன்னும் ரியலைஸே பண்ணியிருக்கேன். இன்னொரு 4 வாட்டி நான் படிக்கணும் போல இருக்கு அந்த புக்கை. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஃபேண்டாஸ்டிக். சார் கொஸ்டின் நம்ம வெளியே வச்சுக்கலாம். சரவணன் சார் கொஸ்டின் அப்புறம் வச்சுக்கலாம். யா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் ஆக்சுவலாக வந்து புக்கில் எழுதியிருக்காரு. இப்போ நான் ஆக்சுவலாக கேட்கணும்னு நினச்சதே ஒரு 15 கொஸ்டின்னு. பட் ஃப்ளெக்சிபிலிட்டி காரணமாக நான் வந்து ஒரு 5-6 கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். நான் இன்னும் நிறைய பர்சனலாகவும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினச்சேன், பட் நேச்சுரலி டைம் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த வெல் ரிட்டன் புக்ஸ். நம்ம நிறைய புக்ஸ் படிச்சிருப்போம், நம்ம கூடயே ஒரு விஷால் கூடவே இருந்து இந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் எடுத்துன்னு வந்திருக்காருன்னா ஐ சின்சியர்லி ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு பை த புக், ரீட் த புக். ஏன்னா இட் ஆக்சுவலி ஓப்பன்ஸ் அப் த மைண்ட். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நிறைய புக் எழுதுங்க, நிறைய எங்களுக்கும் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.